எங்களுக்கு 12 சீட்டு எங்களுக்கு வேணும், சரிங்களா? அதை சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லிடுறோம். ரைட்டு, முதல்வர்கிட்ட சொல்லிட்டு கூப்பிடுங்க. 12 ஓகேன்னா தான் அவங்க நீங்க சொன்னனக்கே கையெழுத்து போட்டுருப்பாங்களே. அவங்களுக்கு ஓகே இல்லைங்கிறது தான் பிரச்சனை இல்லை. ஏங்க நேற்று வந்த விஜயகாந்த் அண்ணனுடைய கட்சி ரைட்டா ஒன்மேன் ஷோ அவர் தான். அவர் இருக்கிறப்ப இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, நானே அவருடைய ரசிகர், சரிங்களா? அவர் இருக்கும்போது அமைப்பு இருந்துச்சு வலுவா. இப்போ எங்க அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க? தேமுதிக அதிகமாக கொடுத்துருவாங்கறதான் பிரச்சனை. வந்து விஜய் வந்து அழைத்தாரா அழைக்கலையாங்க? விஜய் ஸ்டேஜ்ல ஏன் போகல? இப்ப இங்க இருக்க அங்கெல்லாம் போனோம்னா எங்களுக்கு 50 சீட் கிடைக்குங்க. 50 சீட் கூட வாங்கிடுங்க. பேசுறீங்க 50 சீட் வாங்கி பெரிய வரலாறே ஒரு மாற்றி கூட அமைக்கலாம். இஸ்லாமிய எங்க தோழர்களை விட இஸ்லாமியர்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க தலைவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள அல்லாஹு அக்பர் ஜெய்பின்னு சொன்னார் பாத்தீங்களா? அன்னைக்கே வந்து அவங்க நம்பிட்டாங்க இந்தியா கூட்டணி திரும்ப ஆட்சிக்கு வரணும், உங்க கூட்டணி உங்க தலைமையிலான உங்க ஸ்லாங்ல சொல்லணும்னா பாஜக திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அதுக்கு இந்த கூட்டணி வேணும், உங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்னா எல்லாரும் விட்டு கொடுக்குறாங்க சார். நீங்களும் விட்டு எலெக்ஷன் அப்ப தேர்தலுக்கு போய் நேர விழாவாக எடுத்து திருவிழாவாக குளிச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஓட்ட போடுற ஒரு குழு யாருன்னா, ஒரு குரூப்பு யாருன்னா தலித்துக்களும் இஸ்லாமியர்களுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவில் சங்கத்தமிழர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியிலேயே இருக்கே. என்னதான் எவ்வளோதான் கேட்குறீங்க, எவ்வளோதான் தரேன்னு சொல்கிறாங்க? ஏடிஎம்கேல முடிஞ்சிருச்சா? ஏடிஎம்கேன்னு ஆரம்பிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க வரட்டும்ங்க. இப்போ என்ன பெரிய அவசரம்? அடுத்த வாரம் தானே, இன்னும் 10 நாள் இருக்குல்ல. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு என்ன தொகுதின்னு ஒரு வாட்டி ஃபைனல் பண்ணோம். அது நாங்கள் தெளிவாக இருக்கிறோமுங்க. நாங்கள் முதல் சிட்டிங்கில் எங்கள் தலைவர் சென்றார்ல, அப்போ நேரடியாக முதல்வரை சந்தித்து நேரடியாக சொல்லிட்டார். அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். காலையில் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில் வந்து கரெக்டாக 9:30 மணிக்கு சந்திச்சு, முதல் நாளில் சந்திச்சு நாங்கள் குழுவில் என்ன பேசினோம், எங்கள் தலைவர் என்ன பேசினார்? எங்களுக்கு 12 சீட்டு எங்களுக்கு வேண்டும், சரிங்களா? அதை சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லிடுறோம். நாங்கள் ரைட்டு, முதல்வர்கிட்ட சொல்லிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க என்னைக்கு 12 சீட்டுக்கு ஓகேன்றாங்களோ அன்னைக்கு போய் நான் கையெழுத்து போட்டுருவோம். இப்போ நாங்கள் இங்கே பாருங்க, கேட்குற சீட்டை உடனே கொடுத்துட முடியுமா சார்? நெகோசியேஷன் இருக்கு, இவ்வளோ நாள் நடந்திருக்கு நெகோசியேஷன். அப்படி பார்த்துக்கிறீங்க. 12 ஓகேன்னா தான் அவங்க நீங்க சொன்னனக்கே கையெழுத்து போட்டுருப்பாங்களே. அவங்களுக்கு ஓகே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. எங்களுக்கு வந்து எங்கள் தலைவருடைய வாசகம் தான், சங்கத்தமிழன் கருத்துலாம் இல்லை. ஒரு 100 ஓட்டு 4 ஓட்டு விழுகுதுன்னா அதில் 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு. எங்கள் தலைவர் சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அதாவது 25 விழுக்காடு. அப்போ 25 விழுக்காடுனா நீங்கள் 234க்கு போடுங்க. எங்களுக்கு 50 சீட்டு வருதா கணக்கு? இதுதான் உண்மையான நிலவரம். 50 சீட்டுக்கு வலிமை உள்ளவர் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் நாங்கள் வந்து சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. மதச்சார்பின்மை என்ற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப அதிகமாகலாம் கேட்கல. எங்கள் தம்பிமார்களையும் விடுதலை சிறுத்தையுடைய அண்ணன்மார்களையும் உள்ள அனுப்பணும். எங்க சட்டமன்றத்தில் உள்ள அனுப்புனா சும்மா 4 பேர் போய் பேசினா அது வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் 10 பேர் அந்த சவுண்டா கேட்கும். அதுக்காக 12 பேர் 12 பேருமா ஜெயிக்க போறோம்? யாரும் அப்படி ஜெயிக்க முடியாது. அப்போ 12 பேர் இருந்தாதான் ஒரு 10 பேரா ஜெயிக்க முடியும். ஆனால் 12 என்பது எங்களுக்கு மிக மிக குறைவான சீட்டு. இது வந்து எப்படின்னா பரவாயில்லைங்க பாருங்க, சும்மா சங்கத்தமிழன் பேச நினைக்காதீங்க, எங்க தலைவர் சொல்றாரு நினைக்காதீங்க. நீ எந்த பத்திரிக்கையாளர் பேர் சொல்லுங்க. ஏங்க உங்க சேனலுங்க, வேற சேனல்லாம் இல்லை, உங்க தான் நியூஸ் கிளிட்ஸு. அதில் வந்து அண்ணன் பேசுறாரு, யாரு மணி பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு? விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டை குறைப்பது பச்சை துரோகம்ன்றாரு. நாங்களா சொல்லி கொடுத்து பேசுறோம்? இல்லை அவர் யாரும் சொன்னாதான் பேசக்கூடிய ஆளா? அவர் ஒரு கொள்கையோட பேசுவார், நடுநிலையாக பேசுவார். சரி, அவரை விடுங்க. தமிழா பாண்டியன் சொல்லுங்க பிரதர், நீ யாரும் பத்திரிகை பேருங்க சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ரவீந்திர துரைசாமி சொல்றாரு வெற்றி வீரன் எழுச்சி தமிழன்றாரு. அவர் எந்த கூட்டணி இருக்கிறாரோ அந்த கூட்டணி தான் நிகழ்காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக வெற்றி பெறுகிறார். சமூக நீதி, பாஜக எதிர்ப்பு, மதச்சார்பின்மை, இந்த கொள்கையில நாங்க விடாப்பிடியா இருக்கோம், இந்த கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம்னா 12ங்கிறத ஒரு 8 வாங்கிட்டா இன்னும் அந்த கொள்கை பிடிப்போட இருக்கும்ல. ஏன் அவங்க குறைச்சிக்கிற வேண்டியதானே?
அவங்க இப்ப நிக்கிறாங்களாங்க. நிறைய புதிய கட்சிகள்லாம் உள்ள வந்திருக்கு சார். ஒரு கூட்டணிக்கு புதிய தலைமையா கட்சி இருக்கவங்க நாங்களா கூப்பிட்டோம், வாங்க வாங்க புதிய கட்சி பூரா கூட்டம் எல்லாத்தையும் நாங்களா சொன்னா? அகாமடேட் பண்ணணும்ல சார். நீங்களும் அப்ப கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்ல அப்ப சார். அவங்க தான் பெரிய அண்ணன், அவங்க தான் பிக் பாஸ், அவங்க தான் பொறுத்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் 12 சீட்டு நின்று 12 வெற்றி பெறுவோன்றலாம் சொல்ல முடியாது. சும்மா நம்ம மாட்டுக்கு வாயில் அடிச்சு விட முடியாதுங்க. 12க்கு எங்களுக்கு டஃப் நிறையா இருக்குது, எங்களுக்கு நெருக்கடி இருக்குது, ரைட்டா? ஆனால் அவங்களுக்கு அப்படி அல்ல. அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு தேவை, வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை பிடிக்கணும். தனிப்பெரும்பான்மைனா மேக்சிமம் 120 வந்தால் முடிஞ்சா, ஒரு குத்துமதிப்பில் சொல்ல 120 வந்தால் முடிஞ்சுல. இவங்க நெல்லுங்க 150 நெல்லுங்க, 150 நின்று 120 அடிங்க, அடிச்சு தூக்குங்க. அது ஏன் 150 தூக்குங்க, மிச்சம் இருக்குதா நாங்கள் தூக்குறோம் அடிச்சு. அதனால் ஜனநாயகத்தில் அதிகார பகிர்வு என்பது ரொம்ப முக்கியம். ஜனநாயகம் அப்படின்னா ஈக்குவல் டு அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வை அப்போ நாங்கள் சிங்கிள் டிஜிட்டில் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையா? ஆசை இல்ல. அப்புறம் என்ன திமுக அப்படி எதிர்பார்க்கறாங்கல்ல. நீ ஏன் கேள்வி இப்படி ஏட்டிபிடியா கேட்குறீங்க? திமுக எதிர்பார்க்கறாங்கல்ல சார். திமுக எதிர்பார்த்தா அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை. உங்களுக்கு காது கேட்கல. அவங்க தான கூட்டணிக்கு தலைமை. அவங்க தான் கூட்டணிக்கு அப்ப தலைமை. நான் இங்க போச்சுறீங்களா, வெளியில போச்சுறீங்களா? இல்ல அப்படி சொல்லல. பேச்ச பார்த்தா இல்ல அப்படி சொல்லல. புதிய கட்சிகள் வந்திருக்காங்க, உங்க கூட தான் கூட்டணிக்கு வராங்க. வின்னபிலிட்டி அதிகமா இருக்கு. சோ நீ 12 இடம் கேட்டு 10ஓ 8ஓ இல்ல 12 கூட வின் பண்றதுக்கு 8 இடம் வாங்கி 8 வின் பண்ணுங்க, 6 வாங்கி 6 வின் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இல்ல. இது என்னுடைய கருத்து இல்ல. கரெக்ட். நான் ஒத்துக்கிறேன். கருத்து டபுள் டிஜிட்டுக்கு குறைத்து வாங்கினோம்னா எங்களை காரி துப்பிடுவாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க நான் சொல்ல? ஏங்க நேத்து விஜயகாந்த் அண்ணனுடைய கட்சி, ரைட்டா, உண்மை ஷோ அவர் தான். அவர் இருக்கிறப்ப இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, நானே அவருடைய ரசிகர், சரிங்களா? அவர் இருக்கும்போது அமைப்பு இருந்துச்சு வலுவா. இப்போ எங்க அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க? இதுக்கு மேலே எங்க ஜெயிச்சிருக்கிறாங்களா? நேரடியாக கேட்குறேன், அண்ணன் யாரும் தப்பா எடுக்காதீங்க, நான் உண்மை சொல்றேன், எங்க ஜெயிச்சிருக்கிறாங்களா? அப்போ இவங்க கொண்டாந்து கூட்டுக்கிட்டு இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, மேலே தூக்கிக்கிட்டு அந்த இது என்ன உங்களுக்கு தேமுதிக அதிகமா கொடுத்துருவாங்க. பொறுங்க, அரசியல்லே வலிமை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. நல்லவரா கெட்டவரா அறிஞரா அப்படின்னு பார்த்தா எங்க தலைவர் தான் முதல்வர். அது தெரிஞ்சுங்க. இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு சமூக நீதிக்காக ஒரு நல்ல மனிதனாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் 24/7 வேலை பார்க்கறது யாருங்க? விடுதலை சிறுத்தை தலைவரோட எழுச்சி தமிழர். அப்ப அவரே தமிழக முதல்வராகணும். அப்படியே குத்துறாங்க ஓட்டு, நீ அப்படியே குத்துறீங்க. அப்படி இல்லை, வலிமை தான் தீர்மானிக்கும். இவ்வளவு இருந்து ஏன் நாங்கள் இன்னமும் எங்களுக்கு வெக்க கேடுங்க. சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் பேசுறதே வெக்க கேடு. நீ அரமலாம் எங்களுக்கு முதல்ல கூப்பிட்டாது, தம்பி வாப்பா சகோதரன் எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த உங்களுக்கு 12 சீட்டு அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தாருன்னா இவர் அடுத்த முதல்வருங்க. நான் சொல்றேங்க, விடுதலை சிறுத்தை தொண்டை முறை வேலை வைப்பாங்க, இரவு முறை வேலை வைப்பாங்க. வால் போஸ்ட்டை நீ ஒட்டிருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாள். உண்மை சொல்லணும். இப்ப கேள்வி மட்டும் கேட்குறீங்க. இல்ல நான் விடுதலை சிறுத்தை தலைவர் வால் போஸ்ட் விட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் உங்களை கேள்வி கேட்கறது பல தலைவர்களை கேட்டது சமம். நான் எங்க தலைவர் போய் வால் போஸ்ட் விட்டுவாருங்க. நானே ஒரு கட்சியோட இளைஞரணி செயலாளர், நான்லாம் தலைவரோட சேர்ந்து 2 நாள் பயணம் பட்டேன்னா 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். அவர் அது மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர். அப்போ அவர் ஏன் இந்த முதல்வர் கூட ஆக முடியல, ஏன் முதல்வர் வேட்பாளர் கூட சொல்ல முடியல? இதெல்லாம் கேவலம்ங்க. இப்படி கேள்வி கேட்கறது எங்களை மேற்கொண்டு மேற்கொண்டு அசிங்கப்படுத்துற மாதிரி. நாங்க சாதாரணமாக கேட்குறோம்ங்க. 12 டிஜிட் நம்பர் என்பது சாதாரண நம்பர். 12 சும்மா 12 கொடுக்குறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு 12 கொடுத்தாதாங்க, நான் சொல்றேங்க, நேரடியாக சொல்றேங்க, 12 கூட இல்லைங்க, எங்களுக்கு டபுள் டிஜிட், ரைட்டா? எங்கள் தலைவர் இறங்கி வர தயாராக இருக்கிறார். நான் காலைல பேசிட்டேன், என்னண்ணே அப்படின்னு கேட்கும்போது 12ன்னு கேட்டிருக்கிறேன், 10 கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மனநிலை எங்கள் தலைவர் எவ்வளோ ஒரு தாய் உள்ளத்தோடு இருக்காருன்னு பாருங்க. அவள் 12 சீட்டை கையெழுத்து போட்டால் இவர் அடுத்த முதல்வருங்க. நான் தான் சொல்கிறேன்லங்க, இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பிங்க வெற்றி பெற்றிருக்கா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஒரு முறை 205 ஓட்டு சீட்டை வெற்றி பெற்றார். எப்ப? இவர் இறந்த காலத்துல அந்த பாதிப்பு இருந்திருக்கு. அன்னைக்கு தான் முதல்ல வர்றாரு. அப்ப அதிமுக ஒரு கட்சியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப ஜெயிச்சார். அதுக்கு பண்ணி எப்ப ஜெயிச்சிருக்கிறாரா? முதல்ல சொல்லணும், வள்ளுவருடைய குரல் நான் சொல்றேன், வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி செயல். சும்மா அரசியல்ன்றது ஒரு சூப்பரா எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்துல இல்லடா, டாக்டரேட் வாங்கியிருக்காரா அப்படி பார்த்தா நாங்க தான் முதல்வர், நிரந்தர முதல்வர். சார் அவங்க எங்க வலிமைக்கு ஏற்ற இல்ல, திருப்பி சொல்றேங்க, எங்களை ஏமாத்தி நல்லா கேட்டுனால திருப்பி நீங்க போடுங்க, 100 முறை போடுங்க. எனக்கு தெரியாது எத்தனை சீட், நான்லாம் போறது இல்லைங்க, போய் அங்கெல்லாம் போய் நான் நிக்கிறது இல்லைங்க. எங்க தலைவரோட போய் போனா என்னை கூட்டிட்டு போவாரு. அந்த வேலையில எங்க வேலை இல்லை, இளைஞர் வேலை. எங்க தலைவரோட சொல்லிட்டேன், எடுத்து பார்க்கல, மெசேஜ் பார்க்குறீங்களா? எங்களுக்கு 2 இலக்கம் சீட்டு வாங்கணும்னே. நைட்டு மட்டும் 100 ஃபோனு, இந்த மொபைலை செக் பண்ணுங்க, என் நம்பரை போட்டு விட்டாங்க ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. என் தலைவருக்கு ஃபோன் பண்ண முடியாதவங்க பூரா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணி, அண்ணே நம்ம 2 இலக்கம் சீட்டு வாங்கி ஆகணும்னே, இல்லைன்னா மான மரியாதை போயிடும். இதுக்காக நான் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். எங்க ஒரு அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு நேர்மையாக நீங்கள் கொடுக்கணுமா கொடுக்குறது இல்லையா? இல்லை எங்களுக்கு இன்னும் வழி இல்லாமல் இருக்கிறோம், வாங்க பேசுவோம்.
மற்ற கட்சிக்காரங்க மாதிரி எங்களுக்கு என்ன வழி இல்லாம நாங்க கிடக்குறோமா? இல்ல வழி இல்லாம எல்லா வழியும் நாங்க மூடி வச்சிருக்கிறோம். ஏன் Correct. கேட்டுக்கங்க, ஆ. ஒரு அறம் வேண்டும். அரசியலில் அறன்ற சொல்லாடலை உலக அரசியலிலே முதலில் கொண்டு வந்தவர் எழுச்சி தமிழர். யாராவது சொல்லுங்க உலகத்துல அரசியல் அறத்தை பத்தி வேணா பேசியிருக்கானா? முன்னோர்கள் பேசியிருக்காங்க, புறநானூற்று காலங்களில் பேசியிருக்காங்க அறம் தான் அரசியல் அப்படின்னு. நிகழ்காலத்துல எவங்க பேசுறேன் அறத்தை பத்தி? இன்னைக்கு இங்க பேசுறேன், இங்க பேசுறப்ப துள்ள தூக்கி அங்க போடுறாங்க, அங்க போட்டு தூக்கி இங்க போடுறாங்க. எல்லாருக்கும் பொருந்தும், சும்மா நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. ஆனா நாங்க என்னங்க தெளிவா சொல்றோம்லங்க, எங்க எங்களை வந்து விஜய் வந்து அழைத்தாரா அழைக்கலையாங்க? விஜய் ஸ்டேஜ்ல ஏன் போகல? அங்க கேளுங்க, அந்த யாரும் உங்கள்ட்ட கேட்டாங்க சொன்னாங்கல்ல, இவங்க ஏன்டா சீட்டு குறைச்சு கொடுங்க, நான் கேட்டா யாரும் சொன்னீங்களா? யாரும் பேர அவங்க கேளுங்க. நாங்க ஏங்க போல? அவர் தம்பி இப்பதான் அரசியல வந்திருக்கிறாரு, அவர் தம்பியை மிரட்டுவாங்க. எங்களுக்கு விஜய்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் நேரடியாக சொல்லட்டுமா? இது எவனுக்கு நிறைய பேர் தெரியாது. விஜய்க்கு எங்களுக்கு என்ன சிக்கல்? அந்த தம்பி இன்னைக்கு வந்து போல்டா வந்து இன்னைக்கு எதுக்குறாப்புல தனியாண்டு, அதுக்கே ஒரு பாராட்டணும். முதல்ல அவர் பிஜேபி சேர்ந்தாரா? சேர போறா இருந்தாங்க. ஆனா நீ சேராம தனியா நிற்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்க போனோம்னா வரலாறு மாறி போயிருங்க. எங்களுக்கு என்னங்க 4 எம்எல்ஏ தோப்போம்ங்க, மாத்துங்க. அதுதான் அறம் சார்ந்த அரசியல். என்ன இப்ப விஜய்ட்ட போறல என்ன அறம்? விஜய்ட்ட போனா என்ன அறம் பெறணும்? வரலாற்று ஏங்க இவ்வளவு நாளா இவங்களோட சேர்ந்து இருந்துட்டு இவங்களதான் முதல்வராக்க போறேன்னு சங்கத்தமிழ்ல சொல்லிட்டேன். எங்க தலைவர் வந்து மேடைக்கு மேடை சொல்லிட்டாரு. திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட இங்க இருக்க அங்கெல்லாம் போனோம்னா எங்களுக்கு 50 சீட் கிடைக்குங்க. 50 சீட் கூட வாங்கி பேசுறீங்க. 80 கூட 50 சீட் வாங்கி பெரிய வரலாறே ஒரு மாற்றி கூட அமைக்கலாம். சரி, இதை விடுங்க. எடப்பாடியார் புரட்சி தமிழன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. எடப்பாடியார் வந்து இதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டாரா கூப்பிடலையா? நீங்க 1000 இதுலதான் கேள்வி அடங்கி இருக்குது. ஏன்னா எங்க தலைவர் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி, அதெல்லாம் இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியாது, அர்த்தம் நெட்ல போட்டு பார்க்க சொல்லுங்க. சஸ்டைனபிலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ்ல கொண்டு வந்தாரு எங்க தலைவர் தான். நிலைப்புத்தன்மை, எவன் வேணுமானும் போவேன், ஓடி போயிருவாங்க, சீட்டுக்காக குதிச்சு தவுவாங்க. ஆனா எங்க தலைவர் வந்து தெளிவா முதல்வர் சொல்லிட்டு வந்ததாங்க, எங்களுக்கு 12 சீட்டு வேணும். முதல் நாளே சொல்லிட்டாரு, 12 சீட்டை முடிவு பண்ணுங்க அப்படின்னதுமே சரிங்க பார்த்துக்குறோம், அதோட முடிஞ்சு. ஆனா மற்ற கட்சியார் என்ன சொல்லுவாங்க, 12 சீட்டு கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் வண்டியை ரூட்டை மாற்றட்டுமா கேட்பாங்களா கேட்கலையா? கேட்டாங்களா கேட்கலையா? அப்படி சீட்டு வாங்கியிருக்காங்களா வாங்கலையா? பழைய வரலாற்றில் எங்களுக்கு சொல்லுங்க. எப்பயாவது ஒரு நாள் தலைவர் இங்கிட்டும் பேசினாரு அங்கிட்டும் பேசினாரு சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு குறைச்சு தான் கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து நான் 6 கேட்டோம் 5 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிஎம்மும் அதே தான் ஐயுஎம்எலுக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் 1 சீட்டு தான் அப்படின்னு குறைச்சி கொடுக்குறாங்க. மக்கள் நீதி மையம் இன்னைக்கு வரும்போது உதயசூரியன் நில்லுங்கன்றாங்க. அவங்க டார்ச் லைட் என்னன்னா சரி போயிட்டு வாங்க நாங்கள் பேசிட்டு சொல்கிறேன்றாங்க. அவங்க எல்லா கட்சிகளுக்கும் குறைக்கிறாங்க சார். நாங்களும் குறைச்சி தான் நிற்க போகிறோம். இப்போ தேமுதிக கொடுக்கணும்னா எங்கள் இடத்துல தான் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ நாங்களும் குறைச்சிட்டு தான் நிற்க போகிறோம், நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. இல்லை முடியாது, நாங்கள் 12 தான் நிற்போம், டபுள் டிஜிட் வேணும்னு கேட்கறது. கருணாநிதி ஐயா காலத்தில் எங்களுக்கு எத்தனை சீட்டு? ஜெயலலிதா அம்மையாரை விட வந்து இங்க ஒரு இரும்பு பெண்மகள் இருக்காங்களா, அன்பு சகோதரன் சொல்லிச்சு. யாரையும் அந்த அம்மா சொன்னதில்லை. நான் கூட்டை விட்டு வெளியேறும்போது கூட என்ன சொன்னாங்க, அன்பு தம்பி எங்க இருந்தாலும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அரசியலில் அவசரமும் ஆத்திரமும் கூடாது, அந்த அம்மா சொன்னதுங்க. அதுதான் நாங்கள் அவசரப்படாமல் இருக்கிறோம். அவசரப்பட்டு தான் எப்போ எதுவும் நடந்திருக்கு. கோபமும் வேண்டாம் அப்படின்னு எங்க தலைவர் எவ்வளவு ஒரு டிப்ளமேட்டிக்கா வர்றாரு. உங்களுடைய இந்தியா டிப்ளமேட்டிக்கை நீங்க மதிக்கணுங்க. இல்ல பாருங்க, மதிக்கிறதுனால தான் முதலமைச்சர் சந்திக்கிறாரு, பேசுறாரு. இப்ப பிரச்சனை அது இல்ல. இப்ப இந்தியா கூட்டணி திரும்ப ஆட்சிக்கு வரணும். உங்க கூட்டணி உங்க தலைமையிலான உங்க ஸ்லாங்ல சொல்லணும்னா பாஜக திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு இந்த கூட்டணி வேணும். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னா எல்லாரும் விட்டு கொடுக்குறாங்க சார், நீங்களும் விட்டு. அவர் உண்மை பேசட்டுமா? தைரியமா இருக்கு அவங்களை போடுறதுக்கு உங்க சேனல்ல. இல்ல உங்க சேனல்ல திமுகவுக்கு ஆதரவா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு இருக்கு? நல்லது. எங்க கூட்டணியில் இருக்கிற எங்களுக்கு ஆதரவா தான் இருக்குன்னு. கரெக்டா? நீங்க பாருங்க, எங்களுக்கு வந்து இன்னமும் சொல்றோம்ங்க, எங்களுக்கு நம்பர்ஸ் ஒரு முக்கியமே இல்லை. குவான்டிட்டியா குவாலிட்டியா அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க தலைவர் ஒரு குவாலிட்டியான தலைவர், குவாலிட்டி தான் பாக்குறோம். எங்களுக்கு என்னன்னா கீழே இருக்கிற தொண்டனை வந்து எங்களால் அரசியல்படுத்த வச்சிருக்கிறோம். அவன் என்ன பண்றான்னா, நம்ம ஏன் அடுத்து நம்ம ஏன் முதல்வராக கூடாது? அவன் கேட்குறாங்க கேள்வி, பதில் சொல்ல முடியலங்க. நான் அரசியல் பட்டறை நடத்தியிருக்கிறேன், வேற நடத்தாத மாதிரி மற்ற தலைவர் மாதிரி நான் இல்லை. இந்த தலைவர் எல்லா மாவட்டத்துக்கும் ஏறக்குறைய அனுப்பியிருக்கிறாரு. அரசியல் பட்டறைனா அது கதவை பூட்டி போட்டு நாங்கள் உள்ள தனியாக உட்காந்து பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்றான்னா, அடுத்து நம்ம முதல்வர் ஆகணுங்க, தலைவருக்கு வயசாகிட்டு இருக்குங்க, என்னங்க பைத்தியக்காரத்தனமா நீங்களாம் செயல்பட்டு இருக்கிறீங்க, எப்பதான் நீங்க அறிவிக்க போறீங்கன்ற அளவுக்கு எங்களை கேவலமா இருக்கு. நேற்று வந்து தம்பி அவரை சொல்றீங்க, அவர் சீமா எங்கிட்ட இருந்து ட்ரெயினிங் எடுத்து போனவரை சொல்றாங்க. அதை போடும்போது எங்க தலைவர் படம் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்குங்க. இந்த அரசியலே எங்களுக்கு ஃபெட்டப்பாகுது. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, புரட்சி அம்பேத்கர் அரசியலை நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்தும், ஆனாலும் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த அரசியலை நீங்கள் உழைக்க வேண்டும்,
போராட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். என்னையவே ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. என்னையவே இங்கே இந்த புக்கை இன்று வரும் இந்த புக்கு வந்து 37வது தொகுப்பு, நல்லா கேட்டுக்குங்க. இதை வந்து தயவு செய்து இந்த நெறியாளர் படிக்கணும். இந்த புக்கை வந்து என்ன நான் கொடுக்குறேன் அவருக்கு. இந்த புக்கை வந்து ஒரு படிச்சே ஆகணும். ஏன்னா அம்பேத்கர் அரசியல் அதிகாரம் எவ்வளவு முக்கியம்னு பேசியிருப்பார், எவ்வளவு முக்கியம்னு பேசியிருப்பார். இந்த புக்கை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யார் இந்த புக்கை கொடுத்துருக்கான்னு பாருங்க. யார் கொடுத்துருக்கா அந்த புக்கு? எழுதுறது அம்பேத்கர் புக், கொடுத்தது யாரு? தலைவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் எங்களை இப்படி அரசியல்படுத்தி வச்சு விட்டுட்டு நாங்கள் வந்து இப்படி அமைதியாக இருக்க முடியும்? அம்பேத்கருடைய கடைசி 37வது தொகுப்பு தான் கடைசி தொகுப்பு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பூரா திறவுகோல், ஒரே திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான். ஆனால் அதை நமக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க, நக்கல் படுத்துவாங்க. ஏங்க அப்படி தானே பண்ணுறாங்க? எங்களுக்கு உண்மையிலே கேவலமாக இருக்குங்க. போயிட்டு எங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுங்க. என்ன அது டபுள் டிஜிட்டு மயிறு டிஜிட்டு? எங்களுக்கு கொடுக்கணுங்க 12 சீட்டுங்க. கொடுக்கலன்னா அவர் வந்து அடுத்த முதல்வராக கஷ்டம்ங்க. ஏன்னு சொல்லுமா, கீழே இருக்கிற தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அவங்களும் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் பேசினாங்க தெரியுமா? அண்ணே, நம்ம கட்சியிலேயே வந்து இன்னைக்கு திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வலுவான கட்சி நம்ம கட்சி தானே, நம்ம தலைவர் தானே. அவங்க சொல்றாங்க, எங்க தலைவரை சொல்றாங்க நம்ம தலைவர்னே. அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆள் யாருமே இல்லைனே. இன்னைக்கு தலைவருக்கு பழைய மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் அவர் நல்ல இமேஜ் வந்துருச்சு. ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க? என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கூட விஜய காரணம் காட்டி ஒரு 3 சீட் அதிகமா வாங்கிட்டாங்க. நாங்க அப்பெல்லாம் எவனே காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்குலாம் அந்த மயிறு. நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி கூட பண்ணல சார். நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி கூட பண்ணல சார். அரசியல் ஸ்ட்ராட்டஜி நாங்க பண்ணவே மாட்டோம். நாங்க எதுக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணு? திருட்டு பையில தான் பண்ணணும். நாங்க தைரியமா ஏன் இருக்கிறோம்? இப்ப எவனாவது பேசுவானா பேச மாட்டானா? இங்க பாருங்க, இப்ப கூட நாங்க நினைச்சோம்னா ஆட்டத்தை மாத்த முடியும். இன்னும் முடியலங்க. தலைவர் கையெழுத்து போட்டாரா? இல்ல. ஆனா கையெழுத்து போட்டுருவாரு இன்னைக்கு. நீ வேத்துல போட்டு ரிலீஸ் பண்ணுங்க, ரைட்டா? இன்னைக்கு நாளைக்குள்ள கையெழுத்து போட்டுருவாரு. அவங்க கொடுக்குறமே இருக்கிறாங்க. புரியுங்க? உங்களுக்கு கருத்து புரியுதா? சரி, அப்ப எத்தனை சீட்டு தான் இன்னும் முடிவு பண்ணிருப்பீங்களே? டபுள் டிஜிட்ல தெளிவா இருக்கிறவங்க. டபுள் டிஜிட்க்கு வாய்ப்பு இல்லன்னு அவங்க சொல்லிட்டாங்களே. வாய்ப்பு இல்லன்னா கண்ணா உனக்கும் வாய்ப்பு இல்ல. நான் தான் ஓபனானு சொல்றேன்ல. நீ பாருங்க, ரிசல்ட் பார்க்க போறீங்களா? இல்ல, ரெண்டே சார். நான் ஓபனாவே கேக்குறேன் சார். தேமுதிகக்கு அதிகமா உங்களோட கொடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கண்ணு எல்லா கூட்டணி கட்சிகளும் தேமுதிகவை கண் பண்ணி பாம்பா பாக்குறீங்க. ஆல்ரெடி தூக்கி கொடுத்துட்டாங்க. தூக்கின்றது ஒரு தப்பான வார்த்தை நினைச்சிடாதீங்க தயவு செய்து. நீ ஒரு டபுளா மீனிங்ல போட்டுறாங்க. ராஜ்யசபா சீட்டை தான் சொல்றீங்க. என்னன்னு கேளுங்க. நாங்க மதுரைக்காரங்க அப்படிதான் பேசுவோம். விஜயகாந்த் அப்படிதான் பேசுவாரு. எப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு எம்பி கொடுத்துருங்க. நாமினேட்டட் எம்பி என்பது 32 எம்எல்ஏக்கு போட்டாதான் 40 இது. அவங்களுக்கு அதுவே போதுமானது. வேணா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாங்க. அப்படிதான் நாங்க எதிர்பார்க்க கேள்விப்பட்டேன். அதுவே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அதுவே கொடுப்பாங்களா? நாங்க இவ்வளவு நாள் உண்மையா இருக்கிறோமே, நேர்மையா இருக்கணும், ஏன் கொடுக்கல? கொடுத்துருக்கலாம்ல. என் கட்சியில் வந்து ஆள் இல்லையா? ஏன் ஒரு எம்பி கொடுத்துருந்தான்னா? இப்போ எனக்கு தெரியும், என்னால ஹிந்தி எவனும் பேசுவானா? நான் துபாயில் 25 வருஷம் இருக்கிறேன். ஹிந்தி, தமிழை விட ஹிந்தி நல்லா பேசுவேன். எனக்கு கொடுத்துருக்காங்களா? என்னங்க பேச்சு பேசிக்க இருக்கிறீங்க? நாங்கள் அப்படிலாம் ஒன்று, எங்களுக்கு உயரங்களுக்கு தெரியும், எப்போ என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும், ரைட்டா? எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாருங்க. அதனால எங்களுக்கு 12 சீட்டு வேணுங்க. தேமுதிக அதனால தான் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்காம இருக்காங்க. அவங்கள பத்தி யாரும் தப்பா எடுத்துறாங்க தயவு செய்து. நான் உங்களை பத்தி எதுவும் பேசல. நீங்க எவ்வளவு 100 சீட்டு கூட வாங்கிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம பிரச்சனை. நான் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரைட்டா? நம்ம மேட்டர் பண்ணிட்டு பேசுவோம். சார், எல்லாரும் சீட்டை குறைச்சிருக்காங்க சார். உங்களுக்கு குறைக்கல, 6ஆவது வாங்கிக்கோங்க, 7, 8 கூட நிறைய கணக்கு வருது. உங்களுக்கு மத்த எல்லாத்துக்கும் குறைச்சிட்டாங்க சார். உங்களுக்கு மட்டும் தான் குறைக்காம தரேன்றாங்க. ஆனாலும் நான் இல்லை, நான் இன்னும் அதிகப்படுத்தி தான் கேட்பேன்னா, அப்போ திரும்பி வேணும் வேலை பார்க்காம தூங்கிடுவானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்களேன். இல்லை தளபதி ஸ்டாலின் நீங்களா இருக்கீங்கல்ல. தளபதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல ஒவ்வொரு வேலையும் பண்றாரு. அவர் வந்து ஆப்னு ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க இன்னொரு நிறுவனமும் வச்சிருக்காரு. அதை நான் பேர் சொல்லக்கூடாது. அது மூலமா எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு ஃபுல் ரிப்போர்ட் அவருக்கு போயிருச்சு. அவருக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு காலையில? விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 2 இலக்கம்ன்ற அந்த ஸ்டேட்மெண்ட், டபுள் டிஜிட் ஸ்டேட்மெண்ட் கீழே வரைக்கும் பரவி கிடக்குது. நீங்க கொடுக்காம 9ன்னு கொடுத்தா கூட சிக்கல். எப்படி 10 கொடுக்காம 9ன்னு கொடுத்தா கூட சிக்கல். ஆனா நீ பார்த்து கொடுங்கன்னு அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் போயிருச்சு. அப்ப நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இதெல்லாம் மீறி நான் கொடுத்தாங்கன்னா நீங்க எங்க தலைவரை கூட ஏமாத்தி வாங்கிடலாம்ங்க. நான் தான் சொல்றேன்லங்க, எங்க தலைவர் மாதிரி வந்து பாலும் புத்தருங்க. யாரு எப்படி அவன் நிறைய பேர் நிறைய பலன் அடைஞ்சு எப்படி போறாங்க? எங்க தலைவர்கிட்ட போய் ஒரு நேரம் போய் உட்கார்ந்து, அண்ணே எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு எப்படின்னா உடனே அவர் வந்து கையில இருக்கிற காசை பூரா கொடுத்துருவாருங்க. அவர் கேரக்டர் உங்களுக்கு தெரியாம தெரியுதுங்க. ஒருத்தர் எங்க தலைவரை வந்து ஒரு ஏமாத்திட்டான், காசை வாங்கிட்டு. ஒரு தலைவனையே அவர் நான் வாங்கலாமானே அப்படின்னா, இல்லை விடுப்பா, பாவம் ஏன் கொடுக்கல, அவனுக்கு ஏதோ வருமா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை. அப்படி ஒரு தாய் உள்ள கொண்டவர், திருமணம் குழந்தை குட்டி இல்லாமல் இருக்குல்ல. அப்போ எல்லாருமே அவர் வந்து ஒரு அன்பை நேசிக்கக்கூடியவர். நான் சொல்ல சும்மா
விளையாட்டு சொல்கிறோம்னா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. யதார்த்தமான ஒரு கேரக்டர். இப்போ தமிழக முதல்வர் தனியாக கதவை மூடிக்கிட்டு இல்லைங்க இது மாதிரி நீங்கள் பேசுனீங்கல்ல இது மாதிரி இது பிரச்சனை அது பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குங்க பார்த்து தம்பி கையெழுத்து போடுப்பா என்னப்பா பண்ணுறது இந்த ஒரு முறை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னா கையெழுத்தை போட்டுருவாருங்க. போட்டுருவாரு. இதில் ஒன்றும் நான் மறைச்சி பேசுகிற ஒன்றும் இல்லை. ஆனால் போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை மூலம் தெரிஞ்சுக்கிறீங்க. போட்டாருன்னா போட மாட்டாருங்க. போட்டாருன்னா வேலை பார்ப்பீங்களா மாட்டீங்களா? அது அப்புறம் பேசுங்க. அப்போ வாங்க வந்து என்கிட்ட பேசுங்க. நான் வேலை பார்ப்பேங்க. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன தலைவன் என்ன வழிகாட்டுறாங்க? நீங்க தான் இளைஞரணி நிர்வாகி, நீங்க தான் தம்பிமார்களுக்கு வழிகாட்டணும். சொல் புத்தி வேணும் இல்ல சுய புத்தி வேணும். எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் சுய புத்தி இருக்கோ இல்லையோ சொல் புத்தி இருக்கு. அந்த சொல் புத்தி எங்க தலைவர் புத்தி. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா கீழே இருக்க துணை நீங்க இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு என் மொபைலை உங்களோட கையில கொடுக்குறேன். நைட்ல மட்டும் எனக்கு எத்தனை பேர் போன் பண்ணிருக்காங்க நீ செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு போடுங்க. அதில் போடுங்க. எல்லாமே சில பேர் போதையை போட்டு வேற பேசுறேன். என்னங்க உட்காந்துங்களா என்னங்க பண்றீங்க? ஏங்க டபுள் டிஜிட் வாங்கினா நாங்களாம் நடமாட முடியாதுங்க. அவ்வளவு கேவலமா போயிருங்க அப்படின்றேன். இவன் தானே போய் வேலை பார்க்கணும். எந்த கட்சிக்காவது வால் போஸ்ட் விட்டுறவன் யாரு? எந்த கட்சிக்குனாலும் கொடி பிடிக்கிறவன் யாரு? எந்த கட்சினாலும் கோஷம் போடுறவன் யாரு? ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே. அவன் தானே பண்றேன். இஸ்லாமிய தோழர் தானே செய்யறாங்க. இஸ்லாமிய எங்க தோழர்களை விட இஸ்லாமியர்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு எங்க தலைவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் சொன்னார் பார்த்தீங்களா? அன்னைக்கே வந்து அவங்க நம்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ அந்த ஈரான் வார் நடக்குது பார்த்தீங்களா? முத போய் அங்கே களத்தில் போய் அமெரிக்கா தூதுறதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் அரசியல் தலைவர் யாருங்க சொல்லுங்க பிரதர்? யாராவது போனாங்களா? இவ்வளவு பேர் இருக்காங்களா? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரைட்டா? நாங்க மக்களின் பக்கம் நிப்போம். ஈரானை நீங்க அடிப்பீங்க, நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதிகபட்சமா கூட இருக்கலாமுங்க. அவங்க வந்து ஈரானுடைய அதிபர் இப்ப இருக்காம புதிய அதிபர் அவன் வந்து இப்ப இந்த டீசல் எல்லாம் போகட்டும் இந்தியாவுக்கு ஏன் தெரியுமா அனுப்புனேன்? ஏன் தெரியுமா உங்களுக்கு காரணம்? இந்தியர்கள் வந்து நமக்காக போராடுகிறார்கள். இந்திய அரசாங்கம் தப்பா இருக்கலாம். இந்திய மக்கள் உங்களுக்கு புரியுதா? அதை பார்க்கிறேன். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஆதரவா போராடுறோம்ல பார்த்தோமா பார்க்கல. ஈரானுக்கு ஆதரவா செய்தி போதுங்க. அப்ப அவ்வளவுக்கு நாங்க வந்து உலக தலைவரா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். சும்மா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இல்ல, இந்தியாவை தாண்டி உலக லெவல்ல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்னா யாருன்னு தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் தான் இதுக்காகவே ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி. எங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் டபுள் டிஜிட் நம்ம கெஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் கேவலமா இருக்கு. இப்ப நீ கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதே என் செருப்பு இருந்து எடுத்து நானும் தலையில அடிச்சுக்கிற வேண்டியது வேற வழி இல்ல. அவ்வளவு கேவலமா இருக்கு பிரதர். இல்ல பிராக்டிகலா நம்ம பேசுவோம். தேர்தல் அரசியல்னு வரும்போது நமக்கு சில கரெக்ட். அப்ப தேர்தல் அரசியல நமக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள தானே நம்ம விளையாண்டாகணும். நாம இல்ல நான் அந்த லிமிட்டை தாண்டி நான் விளையாடுவேன், நான் வந்து கூட்டணி தாண்டி போவேன், கூட்டணிக்கு பலத்தை தாண்டி நான் இது பண்ணுவேங்கும் போது நம்ம கடந்த காலங்கள்ல அதுக்கான பிரதிபலனை அனுபவிச்சிருக்கோமே. 2016 நம்ம தனி அணி கட்டணும். இப்ப வாங்க மாட்டிக்கிட்டீங்க, நெறியாளரே இப்ப மாட்டிக்கிட்டீங்க. 2016 இதே மாதிரி டீசெண்டா எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. நான் நேரம் சொல்றேன், நான் ஒன்றும் மறைச்சு பேசுறேன் சங்கத்து மேல இங்க இல்ல, பொய் பேசுறேன்னு இல்ல, உண்மையா பேசுறது என் வேலை இல்ல. திருமா தம்பி உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு சீட்டு தர முடியாது அப்படின்னு எங்க தலைவர் நன்றி வணக்கம் கார்டு போட்டுட்டு நாங்க தான் உருவாக்குன மக்கள் நல்ல கூட்டணி. நல்லா கேட்டுக்கிறீங்க, நல்லா ஒருங்க பிரதர், அமைதியா இருங்க. இந்த இடத்துல அமைதியா இருக்குல்ல, முக்கியமான வரலாறு தெரியணும். மக்கள் நல கூட்டணி உருவாக்குனது நாங்க தான் முதல்ல கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கை நாங்கள் உருவாக்குறோம். அந்த கருத்தரங்கத்துக்கு தான் தலைவர்கள்லாம் வர்றாங்க. அது ஒரு அமைப்பாக இருந்தது. பல எடுத்து பாருங்க. 2014 அந்த அமைப்பை நாங்கள் அப்படியே கொண்டு போய் 16 என்ன பண்றோம்னா அதை மக்கள் கூட்டணியாக உருவாக்குகிறோம். அப்போ தலைவர்கள்லாம் வர்றாங்க. அதில் நாங்கள் போட்டியிட்டு நாங்கள் தோற்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் முதல்வராக முடியவில்லை. ஆட்சியே போச்சு. எங்களுக்கு வெறும் எம்எல்ஏ சீட்டு தான் போச்சு. இப்ப 4 எம்எல்ஏ வச்சு என்னதை கிழிச்சான்? ஓப்பனாக பேசுவோம், எங்க பிரச்சனை முடிச்சிருக்கிறோமா? ஆனா அவங்களுக்கு என்ன போச்சு? என்னங்க போச்சு? அது வந்து வரலாற்றுல வந்து ஒரு காலேஜுக்குள்ள போனானா ஒழுங்கா படிச்சானா அவன் பாஸ் பண்ணி வருவான்றது இயங்கியல் விதி. நாங்க இது பண்றதுக்கு நாங்க எப்பயே ஆயிருக்கணும். நல்ல காலேஜ் போயிட்டா படிச்சு டிகிரி வாங்கிட்டு தான் வெளியே வரணும் இல்ல, டிஸ்கண்டினியூ ஆகலாம், படிக்காம ஊதாரி ஆகலாம், எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. படிக்காத பையனுக்கு படிக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ உங்களுக்கு நாங்க படிக்கிறாள், அது அரசியல்ல உழைக்கிறாள். நல்லா கேட்டுங்க. நாங்க அப்பயே இன்னும் பழைய வரலாறு பேசுமா போருங்க. நாங்க வந்து 2 எம்பி நின்ற பாத்தீங்களா? எங்க தலைவர் இப்ப இல்ல, நான் சொல்றது 2016 2009 அந்த பீரியட்ல எங்க தலைவர் 2 வெற்றி பெற்றார். அப்ப வந்து நாங்க விழுப்புரத்து நின்றோம். ஒரு சாமி ஆதனா ஏதோ ஒரு நீதிபதி நிப்பாட்டினா வெறும் 2000 ஓட்டுல தோத்து போனாரு. அப்பயே நாங்க அங்கீகாரம் வாங்கியிருப்போம். எப்ப? அந்த காலகட்டத்தில் அங்கே வருஷம் மட்டும் எனக்கு மறந்து போச்சு. நெட் எடுத்து போட்டு பாருங்க. 2009 10 11 12 13 14 2016 அப்பயே கட்சி என்ன ஆயிருக்கு?
அங்கீகாரம் ஆகியிருக்கு. அப்போ அது அங்கீகாரம் அடைய முடியாமல் அந்த நேரம் போயிடுச்சு. அடுத்து தான் ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்து நாங்கள் 2 எம்பி ஜெயிச்சோமா ஜெயிக்கலையா? அப்புறம் ஜெயிச்ச பிறகு ஒரு சிக்கல் வரும்போது தான் நாங்கள் கலைஞர் ஐயாட்ட வர்றோம். வந்த பிறகு நல்லா தானே வண்டி போய்க்கு இருந்துச்சு. போகும்போது இவர் சொல்லும் போதே 2016 நாங்கள் வெளியேறோம். அவர் ஆகவே முடியல. அவர் சாகிற காலத்தில் ஒரு முதல்வராக இருந்து செத்துருக்கலாம்ல. எவ்வளோ பெருமை வரலாறு. ஆனால் சாகாமல் போனது, அந்த முதல்வர் ஆகாமல் போனது யாருடைய தவறு? அதுக்கடுத்து தான் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார். நல்லா கேட்டுங்க, பழைய வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. அவர் தான் கூப்பிடுறாரு, அன்பு தம்பி சகோதரர் திருமாவளவன் மட்டும் என்னோடு இருந்திருந்தால் நான் அப்பயே முதல்வராக இருப்பேன், அது தவறு நடந்து போச்சு அப்படின்னு கூப்பிடுறாரு. யார் எந்த நிகழ்ச்சி சொல்லட்டுமா? காங்கிரஸ், காமராஜர் காங்கிரஸ் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய இதுதான், அவர் கட்சி ஆபீஸ் கூட அசோக் நகரில் இருக்குது. அவருடைய கல்யாணத்தில் தான், அவங்களுடைய குழந்தை கல்யாணத்தில் தான் நாங்கள் போய் பேசி சந்திக்கிறோம். நாங்களும் திருப்பி தளபதி ஸ்டாலின் அதுக்கு பின்னாடி அவங்க கூட சேர்ந்ததுலேருந்து சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி, 2 பாராளுமன்றம் எல்லாம் தொடர் வெற்றி. இதை பார்த்துட்டு தான் ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, திருமாவளவன் ஒரு வெற்றி வீரன்றாரு. அப்போ தொடர்ந்து இவ்வளவு வெற்றிகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம்னா அப்போ வந்து சாதாரணமாக வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதான் சார், உங்களால் அவங்களுக்கும் டயலாக் விடுறீங்க, அவங்களால நீங்களும் பலன் அடைகிறீங்க, அதுக்கான இதுவும் கிடைக்குது. யாருக்கு பெரிய பலன்? யாருக்கு நல்ல பலன்? 2 பேத்துக்கும் பலன் தானே. அடே அப்பா, புதிய கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த நாட்டில், புதிய கண்டுபிடிப்பு சார். அவங்களுக்கு ஆட்சி இருக்கு சார், அவங்க ஆட்சி இருக்கு. நீங்க உங்க சைடுல நீங்க 4 5 வருஷத்துல எங்க மக்களுக்கு நாங்க என்னென்ன செஞ்சோம்? எங்களே காரி துப்புறாங்க, கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியல. சரி சார், இப்ப 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, இப்ப இன்னொரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா வந்தா மட்டும் நடந்துமா சார்? இப்ப போற 10 எம்எல்ஏ பாருங்க, 10 எம்எல்ஏ இப்ப போறாங்கல, எங்க தலைவர் செலக்ட் பண்ணி ரெடியா வச்சுட்டாரு. இப்ப 10 எம்எல்ஏ போறவன் ஏற்கனவே இருந்தா உங்களுக்கு சீட் இல்லையா? அப்போ அது வந்து தலைவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க போய் தலைவர் இடத்துல மறைமுகமாக சொல்லிட்டாரு, சரிங்களா? இது வந்து கொடுத்த ஆளுக்கே கொடுத்துட்டு இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும். ஒரு கட்சி வளர்க்கணும் தான் கேள்வி. உங்களை சம்மந்தம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல. நாளைக்கு அடுத்த தலைமுறை உட்கார்ந்து இதே இடத்துல அவனை வந்து நான் கேவலமா நாங்க வழிபடத்தை விரும்பல. கரெக்டா? எங்களுக்கான வலிமை இருக்குங்க. விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு வலிமை இருக்குது. இன்னும் சொல்ல போனா நாங்க வெறும் தலித்துக்கு மட்டும் அரசியல் பண்ணல, தலித்து அல்லாத சமூகம் பல பேர் எங்களை நோக்கி வர்றேன். 234 தொகுதிக்கு நாங்க வந்து சட்டமன்ற மாவட்ட செயலாளர் நாங்க போட்டோம். நினைச்சா நாங்க 234 தொகுதிக்கு இப்ப நினைச்சா நாங்க போடலாங்க. நில்லுங்கடா, அப்படி நிற்கடா, போங்கடா, அறிவிச்சோம்னா கதையை முடிஞ்சு போச்சு. ரைட்டா? வேண்டாம், அதெல்லாம் அம்பேத்கர் பொறுங்க. அம்பேத்கர் சொல்ல நீங்க என்னையுமே தனிமைப்பட்டு இருக்கிறாதீங்க. உங்களை ஆல்ரெடி உங்களை வந்து சேரியில போய் தனிமைப்படுத்திட்டாங்க, நீங்களா போய் தனியா நிற்காதுன்னு. நாங்களாம் கொள்கைக்காக களமாடுறவங்க. சும்மா நாங்கள் வந்து இப்போ தலைவரே சொன்னார்ல, என்ன நிகழ்ச்சி தெரியுமில்ல, வெள்ளி விழா மாநாட்டில் சொன்னார். விடுதலை சிறுத்தையுடைய வெள்ளி விழா மாநாடு எப்போ நடந்துச்சு? 2016. அப்பயே என்ன சொன்னாருன்னா, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னாரு. கொள்கை வெல்லணும், வெல்லாம போய் கோட்டையில் கொடியேற்றி பயன் இல்லை, அது வேஸ்டா தான் போகும். இப்ப 4 பேர் போனாங்க, நீ கேட்டீங்களா என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறீங்களா? உண்மைதான். நாங்க கொள்கை சார்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் உள்ள போகும்போது, அதுவே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகும்போது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா உதவியும் செய்ய முடியும்ல. நாங்க அதை நோக்கி தானே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப எங்க தலைவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், வயசு ஏறக்குறைய 64 ஆக போகுது. புரட்சி அம்பேத்கர் 65 வயசு செத்து போனாரு. இதுதான் தெரியுமா உங்களுக்கு வரலாறு? நாங்களாம் கொள்கை சார்ந்து நடக்கக்கூடிய கட்சிங்க. 65 வயசுலேயே அவர் இந்த மண்ணில் ஒரு பெரிய சாதனையை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு 44 சட்டமன்ற உறுப்பினர் தலித் தொகுதி கிடைக்குதுன்னா யாரு காரணம்? அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். நாளைக்கு சங்கத்தமிழ்னா ஒரு எலெக்ஷன்ல போய் நான் நிக்கிறேன், ஒரு தொகுதியில் நிக்கிறேன்னா யார் போட்ட பிச்சை? அம்பேத்கர் போட்ட வழி, அவர் போட்ட அந்த பாதை, அவர் போட்ட பிச்சை தான். அதுலதான் போய் நாங்க நிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அப்ப நாளைக்கு தலைமுறையில எங்க தலைவர் என்ன செஞ்சான்னு கேட்பாங்க அடுத்த தலைமுறை. அம்பேத்கர் தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழர். அப்ப இவர் என்னப்பா செஞ்சிருக்காரு அந்த நாட்டுக்கு அப்படின்னா, அப்ப பொறுங்க, அம்பேத்கர் தோத்த இடம் ஒரு இடம் இருக்குங்க. அம்பேத்கர் எல்லாத்திலுமே வெற்றி. அவர் தோத்து போன இடம் ஒன்று இருக்கு. அவரே எழுதியிருக்க அந்த புத்தகத்தை 37ஆவது தொகுப்புல, என்னால் எல்லாமே செய்ய முடிஞ்சு அறிவு சார்ந்து, ஆனால் மக்களை அணிதிரட்டி ஆட்சி அதிகாரத்தை என்னால் கைப்பற்ற முடியவில்லை. அதில் அடுத்த தலைமுறை நகர்த்தி செல்கிறேன். வருகின்ற தலைமுறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். எந்த ஆட்சி அதிகாரம்? தமிழ்நாடு இல்ல, சார்ஜ் கோட்டை இல்ல, செங்கோட்டை சொன்னாரு. முதல்ல இந்த கோட்டையை பிடிப்போம், அதுக்கடுத்து அந்த கோட்டையை பிடிக்கும். அதுக்கு வாய்ப்பு வந்தது. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதுக்கும் போகாம டபுள் டிஜிட் நீங்க போராடி இப்பதான் நீங்க வந்து எங்களுக்கு கரெக்டா சாதகமான கேள்வி கேட்கறீங்க, நக்கலா கேட்டீங்க. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. புரியுதா? எவ்வளவு காலம் சார்? அடுத்ததுல பாப்போம். அண்ணன் தலைவருக்கு 64 வயசு ஆயிடுச்சு. தேர்தல்ல எங்கள் தலைவர் தலைமையில நாங்களே கூட்டணியை பிரிச்சு கொடுப்போம். இதை எழுதி வச்சுக்கிறீங்க, இதை மட்டும் டெலீட் பண்ணாம வச்சுக்கிறீங்க. கரெக்டா? 2031 எங்கள் தலைவர் தான் முதல்வர் அப்படி சொல்லி நாங்க பிரிச்சு கொடுப்போம். இதுல ஒரு சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் 2-3 விவாதங்கள்ல பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. என்னன்னா,
நிறைய தலித் வாக்குகள் வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி தாவேக்காவை நோக்கி கொஞ்சம் நகர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் திமுக முன்னாடி பார்த்துருப்பாங்க, கணிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ முன்னாடி இருந்த அந்த செல்வாக்கோட விசிகா இல்லை. ஸோ ஒரு 2% 3% வெளியே போகுது. ஸோ அதனால டபுள் டிஜிட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு திமுக சில நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு சில அப்சர்வேஷனை சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக இருக்கிற தலித்து போயிருப்பேன், அதிமுக இருக்கிற தலித்து போயிருப்பேன் சார். பொறுங்க, சீமான் இருக்கிற தலித்து போயிருப்பேன். நான் இந்த கேள்வி கேட்டதுக்கே நான் வந்து இன்று கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நண்பன்றனால பயிர் பேசிக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைக்குள்ள வந்தவன் ஒருத்தன் வெளியே போயிட்டான்னு சொல்லுங்க. நான் இன்னும் யூடியூப்லயே நான் பேசவே இல்லை. சொல்லுங்க, நான் நேரடியா சொல்றேன். இல்ல சார், எல்லாருமே அப்படி ஒரு கிளைம் பண்றாங்கல்ல சார், அப்படி ஒரு கிளைம் இருக்குல்ல. ஒரு மயிரும் இல்ல. நிறுத்துங்க முதல்ல. விடுதலை சிறுத்தையில எவன் ஒருத்தன் எழுச்சி தமிழருக்கு பின்னாடி வந்தவன், கரெக்டா? புரட்சி அம்பேத்கரே அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டவன். ஒரு நீங்க ஏன்னா நாங்க போறவங்க, நாங்க சும்மா இங்க உட்காந்து யூடியூப்ல பேசுறா இல்ல. ஒவ்வொரு இதுலையும் நான் போகணும்னு இந்த தலைவர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி பயிற்சி பட்டறைன்ற பேர்ல ஒவ்வொரு சேரிக்கும் போனோம், ஒவ்வொரு ஊருக்கும் போனோம். ஏறக்குறைய 10 சட்டமன்றத்துக்கு நான் போயிருக்கிறேன். அங்க போய் நான் கேட்கிறேன், என்னடா தம்பி ஏறா தம்பின்னா, ஆமாண்ணே போயிருக்காங்க. யாரா போனது அப்படின்னா, சீமான பின்னாடி போனாங்கல்ல அவன் போயிருக்கிறேன். திமுக இருக்கிற சில இளைஞர்கள் போயிருக்கிறாங்க, அதிமுக முழு பேரும் போயிட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை இருந்து ஒருத்தையும் கூட போகல. ஆனா அவங்கள பூரா நம்ம கொண்டு வரணும்டா, அப்படி விடக்கூடாது அப்படின்னும் போது அதற்கான செயல் திட்டத்தை வச்சுதான் நாங்க இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. சும்மா விளையாட்டு அதை ஒரு பெரிய பலமா நம்பிட்டு இருக்காங்களே சார், அப்படி ஒரு ஓட்டு வந்துடும் நமக்கு. எல்லா கட்சிகளுமே பலமாக நம்புவது தலித் ஓட்டுக்களை தான். எலெக்ஷன் அப்ப தேர்தலுக்கு போய் நேர விழாவாக எடுத்து திருவிழாவாக குளிச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஓட்ட போடுற ஒரு குழு யாருன்னா, ஒரு குரூப்பு யாருன்னா, தலித்துக்களும் இஸ்லாமியர்களும் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றவங்கெல்லாம் போதை போட்டு தூங்கிடுவாங்க. எதுக்குறா அந்த வெயில போய் நம்ம அலைஞ்சிக்கிட்டு தெரியா அப்படின்னு சொல்லி. இதான் பிரதர் எல்லாம் உண்மை பிரதர். ஏன் பிரதர் 100 விழுக்காடு இருக்குல்ல, ஏன் ஓட்டு 60 65 70 வருது? அப்ப 30% எங்க போனேன்? 30% அன்னைக்கு தானே என்டர்டைன்மெண்ட். எவன் வந்து ராமே வந்தான்னா, ராவணே வந்தா நமக்கு என்ன, அவன் வீட்டில் தூங்கிடுவாங்க. ஆனா தலித்துகள் அப்படி அல்ல. தலித்துகள் அம்பேத்கர் சொன்ன கருத்தை உள்வாங்கி ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, 1 vote 1 வேல்யூ. மிட்டா மிராசு, டாடா பிர்லா அவரும் ஒண்ணுதான், நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், சாதாரண ஆட்கள் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தானே அந்த ஓட்டு. சரி நம்ம ஓட்டு போட்டோம் அதில் 10 டைம்ஸ் அப்படின்னு இல்லை, ஒரே மதிப்பு. அதை உருவாக்குனது யாரு? அம்பேத்கருங்க. இந்த முறை இங்கே உங்களுக்கு சொல்றேங்க. ஆனால் பைத்தியக்கார பயல்களா ஓட்டு காசு வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். ஓட்டு நம்ம தலைவருடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் குத்தணும். ஏன் குத்தணும்னா, இந்த ஓட்டை வாங்கி கொடுத்ததே அம்பேத்கர். அம்பேத்கருக்கு முன்னாடி ஓட்டு என்பது மிட்டா மிராசுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வந்து இது இருக்கா, எது சொத்து இருக்கா, அப்போ உங்களுக்கு சொத்து இருந்தோம்னா சொத்து பத்திரம் இருக்கும்ல, அப்போ உனக்கு ஓட்டு. உங்களுக்கு வீட்டு பத்திரம் இருக்கா, உங்களுக்கு ஓட்டு. படிச்சு டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ஓட்டு. அதை அம்பேத்கர் தூக்கி குப்பையில போட்டுவிட்டு மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே 18 வயசு பூர்த்தி ஆகுதா போடுறா ஓட்டை வாங்கி கொடுத்தது அம்பேத்கர். அப்பதான் அவர் சொன்ன டைலாக் தான், ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு சொன்னதுங்க அம்பேத்கர் சொன்னது. அந்த மதிப்பு மிக்க ஓட்டை வந்து நம்ம யாருன்னு நம்ம தீர்மானிக்கணும். அது என்ன விழிப்புணர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்க தலித்துகள். நான் இல்லைன்னா மறுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு நார்த் இந்தியாவில் இல்லைங்க, அதுதான் அங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அப்ப அவரு இப்ப அவ்வளவு லீடருக்கு நீ இன்னமும் டபுள் டிஜிட் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? அதெல்லாம் வந்து பிரதர் தேவையில்லாத. சரி, இப்போ காலையில முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டு வந்துட்டாரு. இன்னும் இன்னைக்கு மாலையோ இல்ல நாளைக்கோ கையெழுத்து ஆயிடும்னு சொல்றாங்க. அப்பதான் அறிவாலயத்துல சொல்றாங்க. சோ என்ன சீட்டு வந்தாலும் களத்துல வேலை பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். எங்க தலைவர் வந்து என்ன சொல்றாரோ அதை தாங்க செய்வோம், மாற்று கருத்து இல்லைங்க. ஆனாலும் கூட வருத்தமா இருந்தா கூட வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப செஞ்சுதான் ஆகணும். ஆனா அப்படி ஒரு வருத்தத்தை எங்கள் தலைவர் உருவாக்க மாட்டார். ஏன்னா அவர் தாய் சிறுத்தைக்கு தான் தெரியும் தாய்க்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு தெரியும். அதனால நீங்க அப்படி ஒரு டயலாக போட்டு நீங்க நெகட்டிவா நீங்க வந்து இந்த இன்டர்வியூ முடிக்காதீங்க. அடுத்து உட்காரும் போது 2 இலக்கணம் வாங்கிட்டோம்னு சொல்லணும் சங்கத்தமிழ் வாயால. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆகணும். எங்களுக்கு அவர் மேல எந்த வருத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் ஆகணும் தான் விரும்புறோம். அவர் வந்தனாலதான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. திருமாவர்களை அவர் நேசிக்கிறாரு. நம்ம நிறைய தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் நிறைய கூட்டங்களை பேசுறாரு, நிறைய கூட்டங்களுக்கு அவர் நல்ல ஒரு இதுக்கு வாழ்த்து பேசுறாரு. ஏங்க அவர் ஜெயிச்ச பிறகு எங்க தலைவருடைய நிகழ்வுல எங்க பெரியார் திடல என்ன சொல்றாரு, இன்னைக்கு நான் வெற்றி பெற்று இருக்கிறேன்னா அது காரணம் சகோதரர் திருமாவளவன் வந்து சொன்னாரா சொல்லலையா? அது அப்படியே ரெக்கார்டு இருக்கா இல்லையாங்க பிரதர்? அப்ப அதுமே ஐபேக்கு வந்து சும்மா வாய்ஸ் அவுட்டால சொல்ல, ஓட்டு பூரா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ரெக்கார்டை காட்டுறாங்க.
இவ்வளவு இருக்கிற ஆளுங்களை கேவலமா நடக்குதுங்க இந்த செயல்பாடு. இப்படி இருக்கக்கூடாது பிரதர். முதல் எடுத்துமே எங்களுக்கு அக்ரிமெண்ட் ரைட். உங்களுக்கு 12 கேட்குறீங்களா பிரதர், 12 வாங்கிக்கிறாதீங்க, டபுள் டிஜிட் 10 அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா நேரம் எங்கள் பயில்கள் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இது இவ்வளோ லேட் ஆகுறதே ரொம்ப தப்பு. இதில் மேற்கொண்டு நீங்கள் டயலாக் விடுறீங்க. 8+2 சொல்ல டயலாக் விடுறாங்க. 8 வந்து சட்டமன்ற தொகுதிக்கு இங்கேயும், 2 வந்து அங்கேயும் அப்படின்றாங்க. அங்கதான் அங்க இன்னும் சொல்ல போனா 40 விழுக்காடு தலித்துகள் இருக்கிறாங்க. 40 விழுக்காடு தலித்து இருக்கிற இடத்துல 2 சீட் கொடுப்பீங்களா நீங்க? அதை விடுங்க, அதை தனியா இன்னும் கூட்டணியே அப்புறம் பாத்துக்குவோம். அதெல்லாம் இங்க போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பேரே என்ன? பாண்டிச்சேரி. புரியுதா? சேரி தான் இருக்கிறது. இப்ப பாருங்க, கணக்கு வழக்கு எடுங்க மக்களை போய். சேரி மக்களும் வன்னியர் தோழர் அங்கே அதிகம். அப்புறம் தான் மற்ற இது நம்ம அதுக்கு சாதி ரீதியாக பேசல. ஆனா எங்களுக்கு வந்து தமிழ்நாடுங்க, தமிழ்நாட்டில் எங்களுக்கு 2 இலக்கம் வேணும். இதை டைட்டில் போடுங்க. சில பேர் குழப்பி விடுவாங்க. அங்க இங்க 8 அங்க 2 நீங்க விருப்பப்பட்ட டபுள் டிஜிட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை சந்திக்கும் போது டபுள் டிஜிட் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட் அப்படின்றத விட நேர்காணல தொடங்குவோம். 2 நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.